ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு காணப்படாமற் போன ஏனோக்கு. ஆதியாகமம் 5:24 சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார், நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர ஊழியத்திற்கு வந்தபோது தேவனோடு நடக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்டது. உலகமும் அதன் மேன்மையும் என்னை கவரவில்லை. வேலை செய்வதைப் போன்றே கர்த்தருடைய சமூகத்தில் காலை வேளையிலே ஓடி வந்து 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு பக்தன், தினந்தோறும் பாவங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் 4 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி மனம் மகிழ்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அல்லவா? லூக்கா 10:42. தேவனோடு மெய்மறந்து நடந்து கொண்டிருந்த ஏனோக்கு திடீரென்று காணப்படாமற் போனார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் சொன்னது போல ஏனோக்கு சிறுகி குறுகி மறைந்து போனார். கிறிஸ்து பெருகி முழுவதுமாய் அவரை நிரப்பிவிட்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 வேதத்தில் சொல்லப்படுகிற உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமைதான் கிறிஸ்துவிலே பரிபூர்ணப்படும் நிலைமையாகும். உங்களை காண்கிறவர்கள் உங்களில் கிறிஸ்துவை காண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, காருண்யம், தயவு, மனதுருக்கம், பரிசுத்தம், ஆத்தும தாகம் ஆகிய குணாதிசயங்கள் உங்களில் பலுகி பெருக வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் உங்கள் நற்குணங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவில் பூரணப்பட முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனதைப் போல 2ஆம் வருகையிலே எக்காலம் தொனிக்கும் போது தேவனோடு நடக்கிறவர்கள் இமைப்பொழுதிலே காணப்படாமற் போவார்கள். காரணம், கிறிஸ்துவின் வருகையிலே மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் கிறிஸ்துவை நோக்கி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 53ஆம் வசனம் முடிய. இன்றைய நினைவிற்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42 மற்றும் 44ஆம் வசனங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 11, 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள். மாலை
யாக்கோபு 1 அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஏனோக்கைப் போல ஆயத்தமாய் இருங்கள். வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.